வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கன்னா ஈரோட்டில் இருக்காங்க. சேலம் டு கோயம்புத்தூர் போகிற வழியில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் சொல்லி ஒரு இடத்துல தான் இருக்கும். இங்கே எதுக்காக வந்துருக்குன்னா, இங்கே ஒரு அருமையான சிந்தாமணி சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு வந்துருக்கோம். அதுவும் பர்டிகுலராக மான் தோட்டத்து விருந்து சொல்லி இங்கே ஒரு தோட்டம் இருக்குது. சூப்பர், நல்ல காரம். இவங்க ஸ்பெஷலாக அவங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைலாம் பண்ணுறாங்க. பசுமாடை கூப்பிட்டு வந்து பூஜைலாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனில் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மண்சட்டி பாரம்பரியமாக யூஸ் பண்ண மண்சட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது பாரம்பரிய உணவு முறைங்க. விறகடுப்பில் செஞ்சு மண்பானையில் செய்கிறது தான் ஒரிஜினல் பாரம்பரிய முறை. ஓகே, அதில் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். நாங்கள் ஏற்கனவே வீட்டில் மண்பானையில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஹோட்டல்லையும் அதை செஞ்சு கொடுக்க போகிறது இல்லை. அதனால் நாங்கள் புதுசாக செஞ்சோம். அது மக்கள் வந்து அதை விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன் அதை விரும்பி சாப்பிட்றாங்கன்னா, பாரம்பரிய உணவு வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவங்களுக்கு புரிதல் வந்திருக்குங்க. மண்பானைன்னா சாப்பிட்ணும் அப்படிங்கன்னு எதிர்பார்த்து வராங்க. அன்றைக்கி ஒருத்தர் வந்து சொன்னார், நாங்கள் 39 வயசு ஆகுதுங்க, எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி எங்கள் பாட்டி கையில் சாப்பிட்டோம். அது மாதிரி தினம் ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் டெய்லியும் சொல்லுவாங்க. டெய்லி சொல்லுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால தான் நாம் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு செய்கிற மாதிரி இருக்குது. அது கூப்பிட்டே சொல்லுவாங்க, ரொம்ப பாராட்டுவாங்க. இங்கே ஈரோடு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு சமையலுக்கு வந்து நாட்டுக்கோழி ரொம்ப முக்கியம். இப்போ கொங்கு பாரம்பரியம்னா ஈரோடு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுனுடைய தண்ணிக்கு ஒரு மாதிரி சிக்கன் இருக்குது இங்கே. அதுவும் இவங்க பண்ணுற சமையல் பார்த்தீங்கன்னா சிக்கனில் ஏகப்பட்ட வகையான சிக்கன்லாம் பண்ணுறாங்க. அதாவது கொங்கு ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபிலாம். ஸோ என்ன மாதிரி சிக்கன் ரெசிபிலாம் பண்ணுறாங்க, இந்த ரெசிபிக்கெல்லாம் வந்து என்னென்ன வித்தியாசங்கள்? இதில் நிறைய ரகம் இருக்குங்க. அதாவது எல்லாமே கட்டு சேவல் ரகங்க எல்லாமே. அந்த நாட்டுக்கோழி வந்து என்ன மாதிரி கோழிலாம் யூஸ் பண்ணுறாங்க? செங்கருப்பு, கீரி, வல்லூர், இந்த மாதிரி நிறையா வெரைட்டி. அதில் இப்போ சேவல் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே சண்டை சேவல். எல்லாமே ஒரு 5 கிலோ சைஸ், 4 கிலோ சைஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரிலாம் போட்டு வளர்த்துற அளவுக்குலாம் சண்டை சேவலுக்காக அதுக்காக பண்ணுவாங்க. பர்டிகுலர் கடலை கொட்டை எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி நிலக்கடலை காலையில் 2 சேவல் சண்டை போட்டுருந்தது. ஆமாங்க, அது எல்லாம் இந்த சண்டை சேவல் தாங்க. அது காட்டு ஒருவல், ஆசாரி ஒருவல், சிந்தாமணி கோழி, அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கனு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து சிம்ல ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. செய்முறை மெத்தேடு ஒன்று தான். நீங்கள் செய்கிறது எல்லாம் பொருள் மாறும். நல்ல விஷயம். ஏன்னா பொருள் எல்லாமே அதே தான் இருக்கும். ஒரு சிலதில் தக்காளி ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க, ஒரு சில அது ஏரியா பொறுத்து மாறிக்கும். இதை பார்க்கும்போது இதில் என்னென்ன வித்தியாசங்கள், சின்ன சின்ன வித்தியாசங்கள் என்னென்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பள்ளிப்பாளையம்னா சப்போஸ் தேங்காய் போட்டால் பள்ளிப்பாளையம் வருங்க. அது இஞ்சி பூண்டு அதுக்கு கம்மியாக போட்டுக்கணும், அதிகமாக போடக்கூடாது. ஒரு சிலர் இஞ்சி பூண்டு அதிகமாக போடுற ஒரு ஸ்டைல் இருக்குது. அது ஒரு ஊரில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நல்லா மாட்டிங்கன்னா நல்லெண்ணெய், கருப்பட்டி போட்டு நல்லெண்ணெய் ஆட்டி அது நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது நல்லாம்பட்டி ஸ்டைலுங்க. அப்புறம் காட்டு உரல்னாவே காரம் அதிகமாக இருக்குங்க. அது வந்து எதுவுமே போட மாட்டாங்க. அதுக்கு மிளகா, தண்ணி, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு எண்ணெய் ஊற்றி செய்கிறது காட்டு உரல். வெங்காயம் போடுவோம்ல? வெங்காயம் கொஞ்சமாக போடுவோம் காட்டு உரலுக்கு. அப்புறம் ஆசாரி உரலும் அதே மாதிரி தான். அந்த சிந்தாமணி சிக்கன்னா என்ன, அந்த சிந்தாமணி சிக்கனில் என்ன மாதிரி மசாலா போடுறாங்க? சார், சிந்தாமணி பர்டிகுலராக சேவல் இது அதுன்னெலாம் கிடையாதுங்க. எல்லா சேவலுமே அது கழித்து, எலும்பு கழித்து சதையை வந்து சின்ன சின்னதாக வெட்டணுங்க. சதையை வந்து சின்ன சின்னதாக வெட்டி நீங்கள் மண் சட்டியில் செஞ்சீங்க, அது சிந்தாமணி. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்வேன். அது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு மாறும். அந்த சிந்தாமணி சிக்கனில் என்ன மாதிரி மசாலா போடுறாங்க? இங்கே வெங்காயம் எவ்வளோ போடுறாங்க, காஞ்ச மிளகாய் எவ்வளோ போடுறாங்க? நாம் செய்கிற முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எதுவுமே மசாலா ஐட்டம் எதுவும் போடாமல் நம்ம இயற்கையாக சின்ன வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணோம்னா அதோடைய ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறணும். ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா, திரு வேல்முருகன், அவரோட மனைவி திருமதி கோமதி. இங்கே ஸ்பெசிஃபிக்காக நல்ல ஒரு ஃபுட்டு தரலாமே சொல்லிட்டு தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சின்னதாக ஆரம்பித்தாங்க. எனக்கு பெரிய லெவலில் இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ வாங்க அவங்கள போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா 2 பேரும்?
ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்போ ஆரம்பிச்சிங்க? ஆரம்பித்து 4 இயர்ஸ் ஆகுது. இங்கே பர்டிகுலர் இந்த இடத்துல ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆகுது ஓப்பன் பண்ணி. அதுக்கு முன்னாடி நாங்கள் தோட்டத்துக்கு குழம்புன்னு கொடுத்துட்ருந்தோம். அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணதான். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து இதுக்கு அப்படியே மாறிச்சு. இந்த கொரோனாவால் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அதுக்காக போட்ட இடம் பிளேஸ் தான் அது. அப்புறம் கோழி ஃபஸ்ட்டு வளர்த்தணும். அந்த கோழி வந்து நலா சிக்கன்ஸ்னு சொல்லி ஈரோடு ஃபுல்லாக நாட்டுக்கோழி மட்டும் வளர்த்தி மக்கள்கிட்ட கொடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கறியாக கொடுக்குறது பதிலாக எங்களுக்கு செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க. அது மாதிரி செஞ்சு கொடுத்து தான் கொண்டு போய் நலா சிக்கன்ஸ்னு ஈரோடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணோம். அது கொஞ்சம் டெவலப் ஆகி அவங்க வந்து செஞ்சு கொடுத்து வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறத நாங்கள் சாப்பிட்றதுக்கு இடம் வேணாங்க. அப்புறம் அதுக்காக டெவலப் பண்ணிச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ வந்து மாந்தோட்டத்துக்கு இருந்தால் இந்த மாமரத்துக்கு வந்து ஒரு 50-60 வருஷங்கிறதுனால சென்டிமெண்ட்டாக மாந்தோட்டத்துக்கு இருந்தால் நான் பேர் வச்சுங்க. ஓகே. நாங்கள் வந்து மாந்தோட்டத்துக்கு இருந்தால் எப்படி பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாரம்பரிய உணவு, அதாவது எங்கள் மூதாதையர் காலத்திலேருந்து ஒரு உணவு முறையை செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த உணவு முறையை வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் வந்து 100 வயசு வரைக்கும் மெடிசன் எதுவுமே எடுத்துக்காமல் வாழக்கூடிய ஒரு முறையை உணவாக அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதையே நாங்கள் பின்பற்றிருந்தோம். இப்போ எனக்கு 45 வயசு ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மாதிரி உணவு சாப்பிட்டுருக்கோம். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்களும் வாழ்ந்துட்டுருக்கோம். அது சிந்தாமணி கோழி உரல் சொல்லும் போது நிறைய பேர் வந்து மிளகா வெங்காயம்லாம் போட்டு ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சிந்தாமணி கோழி உரலுக்கும் பள்ளிப்பாளைய சிக்கனுக்கும் அப்புறம் வந்து இந்த ஆசாரி உரல், காட்டு உரல் நிறைய சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் சொல்லி நம்ம நிறைய சமைச்சிட்டே பேசலாம். வாங்க போய் பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப ஆர்வத்தோட கேட்டு வந்த அந்த ரெசிபி, அந்த சிந்தாமணி கோழி உரல். ஆமாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஆமாங்க. அந்த சிந்தாமணி கோழி உரலுக்கு தேவையான பொருட்கள் என்ன தேவைப்படும்? சிந்தாமணிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடுகு போட போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு கிலோவுக்கு வந்து 150 to 200 கிராம், 250 கிராம் வரைக்கும் கூட போடலாம். கறிப்பிலை தலை, வரமிளகா கிலோவுக்கு வந்து 10 மிளகா 15 மிளகா விதையை எடுத்துட்டு விதையை நீக்கி போடணும். மஞ்சத்தூள் அளவுலாங்க ஸ்பூன் கலக்கு தான் 1.5 ஸ்பூன் போடலாங்க ஒரு கிலோவுக்கு. உப்பு வந்து தேவையான அளவு போதுங்க. கொத்தமல்லி தலை அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சிந்தாமணி கோழி உரல் அப்படின்றது? ஃபஸ்ட்டு மண் சட்டி வச்சு எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றினா போதுங்க. எத்தனை கேஜி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சிலர் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்ற சொல்லுவாங்க, ஒரு சிலர் எண்ணெய் கம்மியாக வேணும்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு ஒரு அளவுலாம் கிடையாது. கறிக்கு இவ்வளோ தான். ஒவ்வொருத்தர் கேட்குற டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயினுடைய அளவை மாற்றிக்கும். சரி, ஓகே. இப்போ வெங்காயம் போடுறோமா இல்லை காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு போடணுமா? இல்லை, வெங்காயம் தான் போடணும். ஓகே. வெங்காயம் வணங்கணுங்க நல்லா. ஓகே. இந்த வெங்காயம் என்ன மாதிரி வெங்காயம் யூஸ் பண்ணுறோமோ? சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுங்க. பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயமும் அதுவும் நாட்டுக்காய், பட்டரைக்காய் வெங்காயமாக இருக்குங்க. என்ன காய்? நாட்டுக்காயில் இருக்குது. சின்ன வெங்காயம் பட்டரைக்காய்னா அவங்க நாட்டுக்காயில் மட்டும் பட்டரை போட்டு அந்த காய் சருகுலாம் முடிச்ச முன்னாடி கொண்டு வருவாங்க. அதே ரொம்ப ட்ரையாக இருக்குது. ரொம்ப ஒரு 6 மாதம் 3 மாதம் வந்து பட்டரை பிடிச்சி காய் போட்டு வச்சுருப்பாங்க. அது வில்லேஜ் சைடு போனால் தெரியும். தோட்டத்துலேயே போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த தாள் வெங்காயத்தாள் வந்து மேலே போட்டு முடிச்சிருப்பாங்க. அது புடுங்கணுன்னே பச்சை காய் போட்டால் ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அதே 3 மாதம் கழிச்சு அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி காய் வாங்கி போனேன். அதே மைசூர்லேருந்து ஒரு காய் இருக்குது. சின்ன வெங்காயமே பெரிய காயாக இருக்கும். ஓகே. அதெல்லாம் போட்டிங்கன்னா கறி இனிக்கும். நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. சரி, ஓகே. அந்த சமையலுக்கும் தேவையான பொருட்கள் கரெக்டாக இருந்தால் ஆமாங்க. ஆமாம், எல்லாத்துலேயுமே பார்க்கணும். சரி, ஓகே. மிளகாய் வரைக்கும் பார்க்கணும். மிளகாயும் வந்து நீங்கள் ஆந்திரா மிளகாய் சின்ன மிளகாய் வாங்கினீங்கன்னா காரம் 2 போட்டிங்கன்னா காரம் வந்துடும். சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த கறி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம மைசூர் மிளகாய் போட்டிங்கன்னா ரெட்டிஸாக இருக்கும். கறி பார்க்கறதுக்கு கறி சாப்பிடும் போது தோணும். பார்த்தீங்களா? என்ன சூடாகிடுச்சிங்க. ஓகே. கடுகு போட போகிறோம். சரி, ஓகே. இப்போ கடுகு போட்டிருக்கோம். ஆமாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். ஓகே. நல்லா வதக்கணுங்க. ஓகே. இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன மாதிரி இருக்கணும்? நல்லா, அதாவது பொன்னிறமாக ஆயிடும். ஓகே. அதுக்கு பேர் தான் சிக்கன் போடணுமா? இல்லை அந்த பாதி வெக்காடுலேயே வந்து அந்த சிக்கனும் அது 2 தூக்குதலாக போட்டு ஒன்றா வேக வேணும்? ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வருங்க. ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்த உடனே போடலாங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லாவே பொன்னிறமாக வரணும், ட்ரை ஆகணும். சரி, ஓகே. பச்சை வாசம் வரும். ஓகே. வெங்காயம் வதங்க போதுமா இப்போது? இல்லை, இன்னும் கொஞ்சம் வதங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டோம். வதங்கி முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி பக்குவத்தில் வதக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், ஆமாங்க. அந்த வெங்காயம் வதங்கினா கொஞ்சம் கலர் மாறும் போது அந்த இனிப்புத்தன்மை எப்படி இருக்குது, அந்த காரத்தன்மை எப்படி இருக்குது, இந்த மாதிரி பக்குவம்லாம் இருக்குது. அதனால தான் நாங்கள் வெங்காயத்தை வதக்கி முடிச்ச பிறகு என்ன மாதிரி பக்குவத்தை கரெக்டாக வதக்கிருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம். கண்டிப்பாக. சரி, பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த மாதிரி பக்கத்தில் மாறணும். ஆமாங்க. ஆமாங்க. சரி, ஓகே. அந்த வெங்காயம் இந்த மாதிரி வந்த பிறகு தான் அடுத்த சிக்கன். ஆமாம், சிக்கன். இப்போ இந்த காஞ்ச மிளகா போடுறதெல்லாம் எப்போ போடுவோம்? இது சிக்கன் போட்டுட்டு சிக்கன் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் போடணுங்க. அதுக்கு முன்னாடி போட்டால் கறி இருக்கு. ஓகே. அதனால அப்புறம் போடுவோம். எலும்பு இது மாதிரி கழிச்சு
சதையில் எலும்பை வந்து பிரித்து சதையை சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடாமாங்க. இது போன்லெஸ்ஸாக இருக்குது. இது எலும்பு கிடையாது. இதில் எலும்பு இல்லை. இது இன்னும் சின்னதாகவும் கட் பண்ணலாம். இன்னும் கட் நம்ம வந்து ஓரளவுக்கு கட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ ஆக்சுவலாக வீட்டில் பண்ணும்போது இன்னும் பொடிசாக கட் பண்ணி பண்ணலாம். ஒவ்வொரு கஸ்டமர் கேட்குற மாதிரி பண்ணிக்க வேண்டியதாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. சரி, ஓகே. இந்த எலும்பு எதுக்காக நம்ம இதில் போடுறோம்? எலும்புனுடைய லெசன்ஸ் இறங்கினா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். எலும்பு இல்லாமல் சிந்தாமணி செய்யலாங்க, அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு சிலர் அது மாதிரி கேட்பாங்க, ஆனால் சொல்லிடுவோம் எலும்பு இதில் போட்டு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ சிக்கன் இதில் போடலாமா? போடலாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ நம்ம சிக்கன் சிக்கன் போட போகிறோம். அந்த வெங்காயம் கலர் மாறி. ஆமாங்க. போட்டு நல்லா கிளறி விடணும். இது கறியிலிருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஓகே, அது வரைக்கும் கிளறணுங்க. தண்ணி விட தெரியுங்க, ஒட்டாத அளவுக்கு வணக்கிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, இது செஞ்சால் தான் தெரியும். என்னுடைய ஹார்ட் செய்யும் போது தான் தெரியும் அந்த விஷயம். டைமிங் இருக்குது. இது எந்த அளவுக்கு தண்ணி விடுதோ அதுக்கப்புறம் தான் இந்த கறியில் இருக்கிற தண்ணி பூரா இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுற மசாலா வந்து கறி இழுத்துக்கும். அதான் ட்ரை ஆகும்போது விட்ட தண்ணி பூரா அப்போ தான் கறி வந்து அடி வரைக்கும் உங்களுக்கு டேஸ்ட், கறி சாப்பிடும்போது டேஸ்ட்டு. சிக்கன் நல்லா வணங்கிருச்சுங்க, காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி. ஓகே, அந்த தண்ணியெலாம் விடுது. தண்ணியை விட்டுச்சு பாருங்க, சிக்கன் தண்ணியை ஊற்றல் பாருங்க தண்ணி. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அடுத்தது கறிவேப்பிலை தலை போடணுங்க. ஓகே, நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை உருவி போடுறோம். ஆமாம். ஓகே, இதுக்கப்புறம் மிளகாய் போடணுங்க. மிளகாய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். சரி, ஓகே. போதுமா? போதும். சரி, ஓகே. மஞ்சள் அதிகமாக போட்டால் மஞ்சள் வாசனை. ஓகே. உப்பு போடும் தேவையான அளவு. சரி, ஓகே. இது மண் பானைக்கு வந்து அந்த கரண்டி போட்டால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பறைய இதாகிருங்க, மண் வந்து சுரண்டிட்டு வந்துடும், சட்டி தாங்காது. ஓகே. இது வந்து மரத்தினுடைய பட்டை. ஓகே. இதில் செஞ்சோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இதா? ஆமாம். ஸோ பனை மரத்தினுடைய இது இருக்கு இல்லைங்களா, ஓலை இருக்குல்ல, அதனுடைய லீஃபு. சரி, அடித்தண்டுங்க. ஸோ இது மாதிரி கட்டை வச்சு பண்ணுறது நல்லது. ஆமாங்க. மரக்கரண்டி வில்லேஜுக்குள்ளே சும்மா மரத்தில் வெட்டிட்டு வர்றதாங்க. மரத்தில் வெட்டி காய வச்சா சைடில் முள் மாதிரி இருக்கும், அதை அரைக்கி விட்டு நமக்கு கைப்பிடிக்கிற தேவைய மாதிரி செதுக்கிட்டோம்னா அது மாதிரி கரண்டி மாதிரி இருக்குங்க. ஓகே. அப்புறம் தேங்காய் தொட்டிலையுமே குச்சி செஞ்சு அது பேர் தான் ஆப்பைங்க. ஓகே. சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வருவாங்க. ஈஸியாக எடுக்கிறது ஈஸியாக. அதான் சொல்லுவாங்க எனக்கு பழமொழி, சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வருவாங்க. அந்த ஆப்பை செய்கிறது வந்து தேங்காய் தொட்டி சொல்லுவாங்க. ஆமாங்க. ஸோ இப்போ இதனால எவ்வளோ நேரம் வதக்கம் வருது? அவ்வளோதான், வதங்கிடுச்சிங்க, தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும். ஓகே, இன்னைக்கு வதங்கின பக்குவத்தை காமிக்கிறீங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துடும். என்ன சொல்கிறது, அந்த தண்ணி ஜூஸ் விடுது. அப்படியே தண்ணி விட்டிங்கன்னா அப்படியே விடுங்க. தண்ணியை ஊற்றல பாருங்க, தண்ணி வந்து இருக்குதுங்களா உங்களுக்கு? சரி, அவ்வளோ தண்ணி ஊற்றுற கண்டிஷன் வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பச்சை தண்ணி ஊற்றுவாங்க, நாங்கள் வந்து சுடு தண்ணி காய வச்சு ஊற்றி. என்ன காரணம் அப்படி? பச்சை தண்ணி ஊற்றினா கறி டைட் ஆகிருக்கு, நாங்கள் சுடு தண்ணி ஊற்றினா அந்த சாப்பிட்னஸ் அப்படியே இருக்கு. ரைட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கறி வந்து நல்லா வதக்கியிருப்போம், சூடான தன்மை இருக்கும். திடீர்னு தண்ணி ஊற்றும் போது அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும், ஹார்ட் ஆகிடும். ஹார்ட் ஆகிடும். அதனால வந்து அந்த கறி வேகிற அந்த சூடு தன்மையிலே வந்து இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றும் போது ஈஸியாக வேகும். இப்போ குக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் 5 நிமிஷம் குறைஞ்சிரும். சரி, அதனால பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், அது சுடு தண்ணி சட்டிலே இருக்குது. ஒவ்வொரு கோழிக்கும் தண்ணியினுடைய அளவு மாறுங்க. ஓகே. என்ன மாதிரி அளவுகள் மாறும், என்ன விஷயம்? இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ சைஸ் தான் ஒரு கோழி இருக்குது, நாட்டுக்கோழி அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய அளவு கம்மியாக இருக்கணும். 1 கிலோவுக்கு மேலே ஒரு 2 கிலோ சைஸ்னால் அதுக்கு தண்ணி கம்மியாக கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகே. 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ சைஸ் வந்ததுன்னா தண்ணி அதிகமாக இருக்கணும். இப்போ அந்த 5 கிலோ சைஸினுடைய கோழியினுடைய அளவு இந்த கோழிக்கு நீங்கள் 1 கிலோ சைஸினுடைய தண்ணிக்கு ஊற்றுனீங்கன்னா கறி வந்து பருப்பு குழம்பு மாதிரி ஆயிரும். கறி பிரிஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். கோழி பார்த்தா தெரியும் இது 10 மாதம் ஆச்சு, இது 12 மாதம் ஆன கோழி. காலினுடைய நெவம் இருக்குங்க, அந்த நெவத்தை வச்சு பார்த்தா தெரியும் இது 2 வருஷம் ஆன கோழி. ரியலி வெரி குட் இன்ஃபர்மேஷன். எனக்கே தெரியாது, இன்றைக்கி உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வீட்டில் நம்ம சமையல் பண்ணும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அழகாக அந்த தண்ணியோட அளவு புரிஞ்சுட்டு அந்த கோழியோட பக்கத்தை புரிஞ்சு தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ எவ்வளோ நேரம் வேகணும்? இது பார்த்தீங்கன்னா கோச்சு கறி, அதாவது கட்டு சாவல் கறி. இது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடும். 2 மணி நேரம் ஆகும். ஆமாம். இப்போ நல்லா கொதிக்கணும். ஆமாம், கொதிக்கிறத விடங்க அப்படி சிம்லேயே இது கொஞ்சம் ஹீட் இருந்தால் போதுங்க. இது இருந்து இப்படி வந்தால் தான் நல்லா வேகுங்க.
ரொம்ப எரிச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் ட்ரை ஆயிரும், மறுபடியும் தண்ணி ஊற்றுற மாதிரி ஆயிரும். ஓகே, அதனால ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். மேக்ஸிமம் சிக்கனை பொறுத்தவரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். டேஸ்ட் ஆயிரும், கறியில் டேஸ்ட் ஆயிரும். அது தண்ணி விட்டுருச்சு இல்லைங்களா, மறுபடியும் அந்த தண்ணி அந்த கறியை எடுத்துக்கும். இந்த ஊற்றின தண்ணி பூரா கறியில் தான் ஏறும். மசாலா போட்ட மிளகா, வெங்காயமே இருக்காது. கடைசி எடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்காது, கறி மட்டும்தான் இருக்குது. இது எல்லா இதுவுமே கறியில் ஆடாயிருக்கு. நல்ல விஷயம், அழகாக சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து வேகிறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும் சொல்கிறீங்க. வேகட்டும். கடைசியாக வந்து நம்ம எதனா மசாலா சேர்ப்போம் அதில். கடைசியாக நமக்கு வந்து நல்ல மனம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் கடைசியாக ஊற்றி எடுத்து கொத்தமல்லி தலை மட்டும் கடைசியாக போடும். சரி, ஒரு 5 நிமிஷம் இருந்தால் தான் அதனுடைய வாசங்கள் வந்து உள்ளே இருக்கும். நம்மளும் அப்படியே அதே மாதிரி பண்ணலாம். அது மாதிரி தான் பண்ணுவோம். வேகும் போது என்ன மாதிரி பக்கத்தில் இருக்குன்னு அப்பப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸ் குக்கிங் பண்ணிங்கன்னா ஐம் ஷோர் டெஃபினட்டாக எந்த ஒரு சமையல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? ஆமாம், நம்ம தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க. சரி, சிக்கன் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க, ரெடியூஸாக ஆயிடுச்சுங்க பாருங்க. ஓகே, இந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்படியே குக் பண்ண கலர் மாறிடுச்சு. ஆமாங்க. ஓகே, ஆமாம். இதுவே வந்து நார்மல் சிக்கன்லாம் போட்டுன்னா அந்த மிளகா அப்படியே தான் இருக்கும். ஆமாங்க. மிளகாயினுடைய லெசன்ஸ் இருக்கிற அளவுக்கு அந்த கறி தாங்காது. இவ்வளோ நேரம் டைமிங் எடுத்துக்க வேகிறதுனால அது உடனே அதனுடைய லெசன்ஸ் பூரா எடுக்கும். நல்ல விஷயம். ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணி ஊற்றி வச்சு எல்லாம் முடிஞ்சது. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கறி ரெடியூஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கறி பாருங்களேன், அந்த கலர் மாறிடுச்சு அப்படியே. ஆமாங்க. நார்மல் சிக்கன் போட்டு குக் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் ஆயிடும். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு மிளகா வந்து ரெடியூஸாக மிளகாயில் இருக்கிற லெசன்ஸ் இறங்கி வராது, அதனால லேட் ஆகும். ஸோ அதான் நாட்டுக்கோழி வச்சு குக் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இது 1.5 மணி நேரம் ஆனதுனால ஃபுல்லாக பாருங்க. ஆனியன் போட்டு ஆனியன் எதுவுமே இல்லை பாருங்க, எந்த ஆனியனுமே கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் கடைசியாக? அடுத்தது வந்து எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுனுங்க மணத்துக்காக. எதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணுறதுல இந்த இடத்துல கடைசியாக இந்த எண்ணெயை ஊற்றணும்னா அது மனம் வந்து உங்களுக்கு நல்லா சிக்கனில் வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும். பச்சை எண்ணெய். ஆமாம், பச்சை. ஓகே, மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. ஓகே, இது மாதிரி பண்ணுறோம். உங்கள் ஸ்டைலில் நம்ம என் ஸ்டைல் இது. அடுத்தது நான் வந்து கொத்தமல்லி தலை கொஞ்சம் போடுவேன். ஓகே, கொத்தமல்லி தலை அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாதுங்க. ஓகே, நல்லா அலசி முன்னே கட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, போட்டு நல்லா கிளறி விட்டு அவ்வளோதான். அப்புறம் இது இந்த சட்டினோட ஹீட்டே 1 மணி நேரம் இருக்கு. நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இனிமேல் அடி பிடிக்காது, எதாகாது. அடுப்புலேருந்து எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இறங்கி போட்டு எடுத்து சூடு அப்படியே தாங்கும். அப்படியே இருக்குது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னால இருக்குது. கொஞ்சம் அதாவது இந்த அளவு ஹீட் இருக்காது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த லெசன்ஸ் பூரா கறியில் எடுத்துருங்க. கொஞ்சமாக இருக்கு இல்லைங்களா, இந்த லெசன்ஸ் கூட இருக்காது. ஓகே, புறமே எடுத்துருங்க. ஒரு சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடியாக இருக்குது. பர்டிகுலராக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன சின்ன சைஸாக நீங்கள் வேணும்னா கட் பண்ணி போட்டுடலாம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுருவோம். இதுதான் ப்ரிப்பரேஷன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எலும்பு அதிலே போட்டுட்டோங்க. நமக்கு அந்த சிந்தாமணி எலும்பு போடாமையும் போடுவாங்க. நம்ம வந்து செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக அந்த டேஸ்ட்டுக்காக அந்த எலும்போட எலும்பு போட்டால் தான் டேஸ்ட் இருக்குது, நல்லாயிருக்கும். சரி, ஓகே. எலும்பு தனியாக இருக்குது, சதை தனியாக இருக்குது. ஆனால் எலும்பு உள்ளே இருந்தால் தான் அந்த லெசன்ஸ் உள்ளே இறங்கியிருக்குங்க. இப்போ அந்த கறியில் ஏறி இருக்கும். நீங்கள் எலும்பு அந்த நாட்டுக்கோழியே எலும்பு கடிச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டுங்க. இப்போ அக்காவும் கூட வந்துட்டாங்க நம்ம கூட. சொன்ன உடனே அந்த வாழை இலையில 2 தோசை வச்சு அழகாக நான் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க. கல் தோசை போட்டிருக்குங்க. சேலம் தோசை. ஆமாம், சேலம் தோசை. அதாவது அதிகமாக பரவாயில்ல பண்ண மாவை ரொம்ப திக்னஸாக இருக்குங்க, பொது பொதுன்னு இருக்கும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. ஆமாம். இங்கே பாருங்களேன், இந்த குழம்பு கூட இல்லை, மசாலா அது எது வந்து சின்ன ஆனியன் போட்டோம் இல்லைங்களா, சின்ன ஆனியனு எண்ணெய் நம்ம போட்டு நல்லெண்ணெயினுடைய இது, இந்த கோழியினுடைய அந்த லெசன்ஸ் கொழுப்பு நம்ம தண்ணி விட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனுடைய லெசன்ஸ் இதுதான். ஆமாம், யாரும் இதை கேட்டுறாங்க. இதில் வந்து கண்டிப்பாக வந்து தேங்காய் போடல, மசாலா தான் அரைச்சி ஊற்றலை, வெறும் வெங்காயம் அந்த காஞ்ச மிளகாய் வச்சு பண்ணியிருக்கோம். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வர டவுட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா சாப்பிட்டோம்னா நெஞ்ச கறி. ஓகே, சாப்பிட்டு பார்த்துலாம். ரைட்டுங்க. எனக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, சைலண்ட்டாகவே இருக்கீங்களே. சாப்பிட்டு பார்த்து சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கு சாப்பாட்டுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நைட்டுமே நம்ம கடையில் வந்து சாப்பாடு கொடுக்குறோம் இதுக்கு. இதுக்கப்புறம் பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு புளிப்பணியாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் விறகடுப்பில் போட்டு செஞ்சு சாப்பிட்டா அது சூப்பராக இருக்கும். சூப்பர், நல்லா காரம். ஆமாங்க, ஐயோ அப்போதான் நல்லா இருக்குங்க. அப்பா செம்ம. கோழி கறிக்கு வந்து காரம் போட்டு சாப்பிடுங்க. எங்க காரம் போட்டால் கஸ்டமர் வந்து எங்களுக்கு அல்சர் இருக்காது இருக்கு. ஆக்சுவலாக காரம் சாப்பிட்டா எந்த அல்சரும் இருக்காதுங்க.
அல்சர் வர வேண்டிய விஷயமே வேறங்க. மிளகாயால அல்சர் வராதுங்க. பாருங்க உண்மையாகவே அந்த இந்த அந்த மசாலாவை தக சூப்பராக ரியலி வெரி குட் சூப்பர். நான் ஈரோடு ரெசிபிக்கு நிறைய பார்த்து வரோம். சரிங்க. ஒருத்தர் கைப்பக்கம் என்ன பண்ணுவாங்க வித்தியாசங்கள் இருக்கு. உங்க கைப்பக்கம் அந்த கிரேவி டெக்ஸ்சர் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்கு. சூப்பர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷோர் டெஃபினட்டாக இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ அழகாக இந்த ரெசிபி சிந்தாமணி சிக்கன் எப்படி ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கீங்க. சூப்பராக இருக்குது, வார்த்தையே இல்லை. நல்ல காரம், நீங்கள் சாப்பிடணும் நல்லா சுருக்கு நேரம் காரம் சூப்பராக வந்திருக்கு. சளி இருந்ததுன்னா சளி நல்லா இருக்கு. சரி ஆடம், ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களை யாரை காண்டாக்ட் பண்ணணும், இங்கே வரணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாந்தோட்டத்து விருந்து. கான்டாக்ட் நம்பர் வந்து 9443218882ங்க, 9942518882. கங்காபுரம் டெக்ஸ்டைலி மாலுக்கு ஆப்போசிட்டில் கங்காபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குங்க. சேலத்துலேருந்து வரும்போது காவிரியாறு கிராஸ் ஆகி 10 கிலோமீட்டர் வந்தால் நம்ம இடம் இருக்குங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது டெக்ஸ்டைலி மாலுங்க, டோல்கேட்லேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்குது. நல்ல விஷயம். கரெக்டான லேண்ட்மார்க் கொடுத்துருக்கீங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் ஃபேமிலியோட வரும்போது நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும், ஒரு நல்ல ஒரு காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும். அதே டைமில் இங்கே வர முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பேர் பெங்களூரில் இருப்பாங்க, இல்லை அதர் ஸ்டேட்டில் இருப்பாங்க, மைசூரில் இருப்பாங்க, இல்லை மும்பையில் இருப்பாங்க, டெல்லியில் இருப்பாங்க. இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி இருக்கிற கஸ்டமரும் வராங்க. அப்படி என்ன வராங்க, கோயம்புத்தூர் வரலாம் நேராக வந்துடலாம் நீங்கள். ஸோ ரியலி வெரி சூப்பராக ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிக்கா, நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.